அருண் மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அது விஷயமா தான் பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆனா அருண் என்ன நினைக்கிறான்னு அவன ஒரு வார்த்தை கேட்கணும்ல. வெறும் வெத்தலை பாக்கு மாத்தி பேசி முடிச்சுக்கோன்னு தான் சொல்றேன். பையனோட பேர் எப்படி எழுதுறது? அருணாச்சலம் என்கிற அருண். நிச்சயதார்த்தம் நடத்த போறாங்களா? எனக்கே தெரியாம எப்படி நடக்கும்? பிசினஸ் நல்லபடியா பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நிச்சயம் பண்ண போற மாப்பிள யாரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நீ இங்கே இருந்து மாமாவுக்கு சமையல் பண்ணி போடு. நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. ஏய் இருங்க இருங்க, நான் மாமாவுக்கு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். யாருமா டிஃபன் பண்ணது? நான் தான் மாமா பண்ணது. அருமையா இருக்குமா. ஆமா, நீ ஏன் இந்த சமையல் வேலையெல்லாம் பாக்குற? அதுக்கு தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல. நீ இந்த வீட்டு மருமகமா, என் மருமக மகாராணி மாதிரி இருக்கணும். கிச்சன் பக்கமெல்லாம் போய் கஷ்டப்படக்கூடாது. நான் போக வேண்டாம்னு தான் நினைச்சேன். எங்க அப்பா தான் மாமாவுக்கு சமைச்சு போடுன்னு சொல்லிட்டு போனாரு. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனி கிச்சன் பக்கமே நான் போக மாட்டேன். இப்பவே போய் மாமா என்ன வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்ல போறேன். முதல்ல அதை செய். அபிநயம் பிடிக்க வேண்டிய கையில கரண்டிய பிடிக்க கூடாதுன்னு மாமா சொன்னாருன்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. சரி, இப்பவே சொல்றேன். என்னம்மா அது? உங்களுக்கு மருமகளா வரப்போறவங்க கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளவு அன்பா பாத்துக்கிறீங்க. ஆடா நீ வேறம்மா, அவ பண்ண டிஃபன் சகிக்கல. நானே முழுங்க முடியாம முழுங்கிருக்க. அவங்க அப்பங்காரனுக்கு என் மேல என்ன கோவம்னு தெரியல. இவளை அடுப்படிக்குள்ள விட்டு என்ன கொல்ல பாக்குறான். 4 நாளைக்கு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, என் நாக்கு செத்து போயிடும். 4 மாசம் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, நானே செத்துருவேன். இத நேரா சொன்னா அவ கோச்சுக்குவா. அதனாலதான் அவளை பெருமையா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இனிமே அவளை கிச்சன் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். எப்படி காலையிலேயே டிஃபன் சொதப்பிடுச்சே. ஐயா, நாங்க கொண்டு வந்த டிஃபனை சாப்பிடுறீங்களா? இத வைமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏற்கனவே சாப்பிட்டதெல்லாம் நாக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அம்மாடி, இதுக்காக மத்தியான சாப்பாட்டை மறந்துட போறேன். மத்தியானமா உன் கையால சமைச்சு வை. சாப்பாட்டை ஒரு புடி பிடிக்கிறேன், சரியா? சரிங்க. எனக்கு மருமகங்கிற உரிமை தான் இல்லையே தவிர அதுக்கான எல்லா உறவுகளும் இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். 3 மாசம் போனதே தெரியல. அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் ஆவியா இருந்திருக்க மாட்டேன். இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது. அன்னைக்கு ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ய ராகவே கேதவே நமோ நமः. ஸ்வாஹா. ஜபாகுசும சங்காசம் காஷ்யபேயம் மஹோத்யதோ தமோரிம் சர்வமாபக்தோ திவாகரம். ஸ்வாஹா. தசிசங்க த்ரிஷாலாபம் க்ஷீரோதார்ணவசம்பவம் நமாமி சதினம் சோபம் சம்போர்மகுணபூஷணம். ஸ்வாஹா. தரணீகர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்திபசமப்ரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் ச மங்களம் பிரணமாம்யஹம். ஸ்வாஹா. பிரியங்குகுலிகாஸ்யாமம் ரூபேணாம் பிரதிமம் புதம் சௌம்யம் சௌம்யகுணோவேதம் தம் புதம் பிரணமாம்யஹம். ஸ்வாஹா. தேவானாம் ச ரிஷீணாம் ச குருகாஞ்சன சந்நிதிம் புத்திபூதம் திரோபேஷம் தம் நமாமி பிரகஸ்பதிம். ஸ்வாஹா. உங்க மாமியாரோட திவசத்தன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் இல்லாதது கஷ்டமா இருக்குல்ல? இந்த மாதிரி மருமகளை பாக்குற பாக்கியம் உங்க மாமியாருக்கு கொடுத்து வைக்காம போச்சு. சும்மா ஐயா, பூனல அந்த பக்கமா மாத்தி போட்டுங்க. மெதுவா 2 கையால எடுத்து அந்த சக்கரத்துல வச்சிருங்க. அந்த மாலை எடுத்து அது மேல போட்டுருங்க. சரி. இந்த
இந்தாங்க கையை காமிக்கோ, கையை காமிக்கோ. அது மேலே விட்டுருங்க. வாங்கோ, எல்லாரும் வந்து எள்ளும் தண்ணியும் விடுங்க. வாக்கா. राजाधिराजाज प्रसज्ञ सागिने नमो वचम वैष्णवनाय गुरुमहे समय का भान काम कामादिवस्यं कामेश्वरो मे इष्टवनो विदातो कुबेराय वैष्णवनाय महाराज. என்னது இந்த போட்டோல ஏதோ ஒண்ணு குறையுதே. सूर्यकोटि समप्रभा अविद्युमा सर्वदा सर्वदा. தட்டு எடுத்துங்கோ, போய் காக்காக்கு வச்சுட்டு வந்துடலாம். சரி வாங்க வாங்க. இத்தனை பேர் இருந்தோமே, யாருக்காவது குங்குமம் வைக்கணும்னு தோணுச்சா? ச்சே, எனக்கு கூட தோணல. இதுதான் ராணியம்மாங்கிறது. சின்னையாவா? போய் பேசுங்க. போங்க 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 போங்க. என்ன பண்றீங்க மேடம்? வீட்ல அத்தைக்கு திவசம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆஹா, எங்க அம்மாவுக்கு திவசம் கொடுக்கும்போது மருமகளா இருந்து நீ என்ன பண்ண? அத்தை போட்டோக்கு குங்குமம் வைக்காம இருந்துச்சு, நான் தான் வச்சு விட்டேன். ஆஹா, பரவாயில்லையே. நான் நினைச்சு கூட பார்க்கல. குட். உன் கையால எங்க அம்மா குங்குமம் வச்சுக்கிட்டாங்களா? அத்தை எவ்வளவு அழகா லட்சணமா இருக்காங்க. பாவம், இப்படிப்பட்டவங்களுக்கு வாழை கொடுத்து வைக்கல. அந்த கவலை எனக்கு நிறைய இருந்துச்சு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது இல்லாம போச்சு. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே எங்க அம்மாவோட ஆசீர்வாதத்துல தான் நினைக்கிறேன். அவங்க ஆசீர்வாதம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ராணியம்மா, ஐயா கூப்பிடுறாரு. அப்பா கூப்பிடுறாரா? நான் அப்புறமா பேசுறேன். ஓகே? ஓகே, வச்சிடுறேன். பாய். வாங்க வாங்க. आवाहयामि पुष्पाणिं समर्पयामि पुष्पैः पूजयामि. கொடுத்துருங்க. ஐயா, இந்த புடவை எடுத்து இங்க உள்ள சுமங்கலி யாருக்காவது கொடுத்துருங்க. இந்த அம்மா வருஷ வருஷம் என் பொண்டாட்டிக்கு திவசத்தன்னைக்கு புடவை வாங்கி வச்சு படைச்சிட்டு அந்த புடவையை சுமங்கலிக்கு தானமா கொடுப்பேன். என்னமோ தெரியல, இந்த வருஷம் இந்த புடவையை உனக்கு கொடுக்கணும்னு தோணுதுமா. இந்தம்மா வாங்கிக்க. புள்ளத்தாச்சு பொண்ணு குனிய கூடாது. வாங்கிக்கமா. தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா இருமா. இதை இப்படியே விடக்கூடாது.
நான் இப்ப எந்த ட்ரெஸ்ல இருக்கேன் தெரியுமா? என்ன ஸ்விம்மிங் ட்ரெஸ்லயே இருக்க போற? எப்பவும் போல புடவையில தானே இருக்க போற? இல்ல. அப்போ எதுவுமே இல்லையா? இப்போ நான் அத்தைக்கு படிச்ச புடவையை தான் கட்டியிருக்கேன். ஆஹா. எனக்கு என்னமோ உங்க அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. இது வரைக்கும் எங்க அப்பா தான் உன் பக்கம் இருந்தாரு. இப்போ எங்க அம்மாவும் உன் பக்கம் வந்துட்டாங்கன்னு சொல்லு. டேய், என்னதான் இருந்தாலும் நீ கூட இல்லாதது பெரிய குறையாதான் இருக்கு. என்னமோ தெரியல, உன்னை நேர்ல பார்க்கணுங்கிற ஆசை அதிகமாயிட்டே தாண்டா இருக்கு. அப்ப நான் கிளம்பி வந்துட்டுமா? வேணாம் வேணாம், நான் உன்னோட போட்டோ வச்சிருக்கேன். உன்னை பார்க்கணுங்கிற நினைப்பு வரப்போலாம் அந்த போட்டோவை பார்த்து சமாளிச்சுக்கிறேன். முதல்ல நீ போன வேலையை முடிச்சிட்டு வா. டேய், உன் பொண்ணு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. சரி, நீ ஏதாவது வேலையா இருப்ப, நான் அப்புறமா பேசுறேன், சரியா? யா. No, John. Okay, bye. It's impossible. Yeah, we can do it. The variation. No, no. I saw that. Yeah. I'll show me. Sorry. I want to see that list. டேய், இன்னைக்கு பூரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுடா. இவ்ளோ அழகான புருஷனை மலேசியால தனியா விட்டுட்டு நான் இங்க தனியா புலம்பிட்டு இருக்கேனே, நான் ஒரு பைத்தியக்காரிடா. நீ இங்க இருந்து எங்க கிராமத்துக்கு வந்து என் பின்னால சுத்தி லவ் பண்ணி தாலி கட்டி இங்க கூட்டிட்டு வந்து குழந்தையும் கொடுத்துட்டு நான் தான் உன் பொண்டாட்டின்னு உன் குடும்பத்துக்கு தெரியாத அளவுக்கு ஒரு வேலையாள் மாதிரி ஆக்கிட்டேடா. ஒன்னு சொல்லட்டுமா, உன்னோட இந்த திருட்டுத்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ தப்பா இருக்க. அருண் மாப்பிள்ள போட்டோக்கு இவ எதுக்கு முத்தம் கொடுக்குறா? என்னம்மா கங்கா, செடிக்கு நீ தண்ணி ஊத்துற? எங்க உன் ஃப்ரெண்ட காணோம்? அவ உள்ள ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பா. அவ ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது, ஆனா என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, அவ என்ன வேலைக்கு சேர்ந்திருக்கான்னு பார்க்காம எல்லா வேலையும் செய்யறான்னு சொன்னேன். அவ எப்பவுமே அப்படிதான். அது சரி கங்கா, உன் ஃப்ரெண்ட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவ எந்த ஊரு? அவ ஊரு பட்டுக்கோட்டை பக்கம். பட்டுக்கோட்டை பக்கமா? அங்க எந்த ஊரு? ஊரு பேரு ஊரணிபுரம். ஊரணிபுரமா? காவிரி பாயிர ஊராச்சே. எங்க சொந்தக்காரங்க கட்சிக்காரங்கன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்கம்மா. ஆமா, ஊரணிபுரத்துல அவ யாரு? அவங்க அப்பா அம்மா யாரு? அவங்க பேர் என்ன? அப்பா அம்மா பேரு பொன்னுசாமி.
பொன்னுசாமி பொண்ணா? நம்ம கட்சிக்காரனாச்சே. ஐயா ஆமா, அது அந்த வந்து பொண்ணு- உள்ள கிரைண்டர்ல மாவு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கிரைண்டர்ல மாவு ஓடுதுன்னு எஸ்கேப் ஆகுறியா? எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறேன். வணக்கம்மா. உட்காருங்க. நானும் வந்ததுல இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறேன். மாப்பிள்ள போட்டோ மேல இருந்த தூசிய ஊதி தள்ளின பாரு. அதுலயே இந்த குடும்பத்தாளுங்க மேல நீ எவ்வளவு மரியாதை வச்சிருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி எங்க வீட்டுக்கும் வேலைக்கு ஒரு பொண்ணு வேணும். அது உங்க ஊர்ல இருந்து கிடைச்சா சூப்பரா இருக்கும். உன் ஊர் பேர் என்னம்மா? நாச்சியார் கோயில். அவ ஊரு பட்டுக்கோட்டை பக்கம். டிஃபன் நல்லா இருக்குமா? நீதான் பண்ணியா? ஆமாங்க. பிரமாதமா பண்ணிருக்க. உங்க அப்பா அம்மா உன்னை நல்லா வளர்த்திருக்காங்க. ஆமா, உங்க அப்பா பேர் என்னம்மா? சண்முகம். அப்பா பேரு பொன்னுசாமி. வேண்டாமா, போதும். ஏங்க பிடிக்கலீங்களா? இல்லம்மா, நல்லா இருந்துச்சு. அர்ஜென்ட்டா ஒரு வேலை ஞாபகம் வந்துச்சு, அதுதான். தேங்க்ஸ். மாமா, என்ன மாப்பிள? எப்பவும் போல அக்காவுக்கு தவசம் நல்லபடியா பண்ணிட்டீங்க மாமா. அது உங்க அக்காவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைப்பா. ஆனா ஒவ்வொரு வருஷமும் தவறாம நீயும் கலந்துக்கிற பாரு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அக்கா நம்மளை விட்டு போகல மாமா. நம்ம கூடவே இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு ஒன்னொன்னே காமிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மாமா. என்ன சொல்ற? புரியவே இல்லையே. அது மாமா, அரசியல்ல முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கேன்ல. அக்கா ஆசீர்வாதம் இல்லாம வர முடியாதுல்ல, அதுதான் சொன்னேன். பரவாயில்லையே, உங்க அக்காவையே நினைச்சுக்கிட்டு இருக்கியே. குட். அவளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்பா. மாமா, உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். சரி மாமா, நான் கிளம்புறேன். சரி சரி, வரேன் மாமா. சரி. சாரிமா, என்ன மன்னிச்சிருமா. ஏதோ யோசனையில வந்தேன், அதான் அதை தட்டி. தர்மா, என்னப்பா இப்படி பண்ணிட்ட? பாவம் அந்த பொண்ணு. புருஷன் வெளிநாட்டுல இருக்கான், புள்ளத்தாச்சியா வேற இருக்கு. இப்படி பண்ணிட்டிய. வெளிநாட்டுல இருக்கிற புருஷன்கிட்ட இந்த போன்ல தான் பேசிக்கிட்டு இருப்பான். இத போய் தட்டி விட்டுட்டியப்பா. ஏப்பா தர்மா, கீழே போய் அந்த போன் எடுத்து கடைக்கு கொண்டு போய் சரி பண்ணி கொடு. ஓகே மாமா. போ. எடுத்துட்டு போறேன். போ.
என்கிட்ட கொடுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். என்கிட்ட கொடுத்துருங்க. இல்லம்மா, நான் தானே உடைச்சேன், நானே சரி பண்ணி தரேன். இல்ல பரவாயில்லைங்கய்யா, கொடுங்க. உன் புருஷன்கிட்ட பேச விடாம தடுத்த பாவம் எனக்கு வேண்டாம், நானே சரி பண்ணி தரேன். இல்ல நான் இல்லம்மா, பண்ணி கொடுக்கலன்னா மாமா கோச்சுக்குவாரு, அதனால நானே பண்ணிட்டு வரேன். வரேம்மா. ஐயா, No way dear, go and do your work.